ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையில் மிச்சம் விட்டு வைக்கப்பட்டுள்ள மனித உரிமைகளை எண்ணி பார்க்கும் காலத்தில் அதற்கு குரல் கொடுக்கும் கருத்து சுதந்திரம் கூட அடக்கி ஆளப்படும் நிலையில் மனித உரிமைகள் தினத்தில் நேற்று வடக்கு தெற்கில் என பல ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வணக்கம் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இலங்கையின் வடக்கு தெற்கு என பல பிரதேசங்களில் நேற்று மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்திகள் இன்றைய தமிழ் நாளிதழ்களில் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. நாம் இன்றைய தினம் வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: காணாமல் போனோர் கைதானோரை மீட்டு தர கோரி ஆர்ப்பாட்டங்கள். பல்கலைக்கழக மாணவர்களை விடுவிக்க வேண்டும், கிளிநொச்சியில் போராட்டம். எமது உறவுகளை கண்டுபிடியுங்கள், மன்னாரில் பேரணி என்ற உப தலைப்புகளுடன் இன்றைய பிரதான செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. மனித உரிமை தினமான நேற்று காணாமல் போன மற்றும் கைதானோரை மீட்டு தருமாறு கோரி வடக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் நடத்தப்பட்டன. காணாமல் போன தமது உறவுகளையும் கடத்தப்பட்டோரையும் மீட்டு தருமாறு வலியுறுத்தி நேற்று முற்பகல் மன்னாரில் ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்பட்டது. இதில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். மன்னார் செபஸ்தியர் பேராலயத்தில் இருந்து ஆரம்பமான இந்த பேரணி மன்னார் மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது. அதேபோல கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை விடுவிக்க கோரியும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் நேற்று முற்பகல் கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கிளிநொச்சி செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்தது. இதில் பெருமளவானோர் கலந்து கொண்டு கைதிகளின் விடுதலை தொடர்பில் வலியுறுத்தினர். கொழும்பில் காணாமல் போனோரை மீட்டு தருமாறு கோரியும் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன லலித் மற்றும் குகன் ஆகியோரை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் முன்னிலை சோசலிச கட்சி கொழும்பில் நேற்று பிற்பகல் ஆர்ப்பாட்ட பேரணிகளை நடத்தியிருந்தது. கொழும்பு தொழில்நுட்ப கல்லூரிக்கு அருகில் ஒன்று கூடிய இவர்கள் கோட்டை புகையிரத நிலையம் வரை ஊர்வலமாக சென்று தமது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதனை விட பிரதம நீதியரசர் சினானி பண்டாரநாயக்கவிற்கு எதிராக வெளியிடப்பட்ட தெரிவுக்குழுவின் தீர்ப்பை கண்டித்து கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் நேற்று பொது எதிரணியின் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவானோர் கலந்து கொண்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 7 பேர் விடுதலை, 4 கந்தகடுவ புனர்வாழ்வு முகாமுக்கு மாற்றம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 11 பேரில் 7 பேர் நேற்று முன்தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் 4 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் வெளிக்கந்த கந்தகடுவ புனர்வாழ் முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களின் மருத்துவபட மாணவன் ஒருவன் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 10 மாணவர்களை விசாரணைக்கு வருமாறு போலீசார் அழைத்திருந்தனர். இதனை அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் 7 மாணவர்கள் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டிருந்தனர். கையளிக்கப்பட்ட 7 மாணவர்கள் உட்பட முன்னர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படாத 4 மாணவர்களுமாக மொத்தம் 11 பேர் வவுனியாவில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 7 மாணவர்கள் வவுனியா நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர பிரதம நீதியரசர் விவகாரம், வடபகுதி சட்டத்தரணிகள் 4 நாள் பகிஷ்கரிப்பில் குதிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வடபகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் இன்று செவ்வாய்க்கிழமை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்க தலைவியும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் உப தலைவியுமான சாந்தா அபிமான சிங்கம் அறிவித்துள்ளார் என அந்த செய்தியும் நேற்று செல்கிறது. அத்துடன் 13வது திருத்தத்திற்கான அமைச்சர்களின் ஆதரவு, சர்வதேசத்தை ஏமாற்றும் நாடகம், மூக கையெழுத்திட்டால் இரட்டை படம் அம்பலம், ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் 13வது திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தமையானது சர்வதேசத்தை ஏமாற்றும் அரசாங்கத்தின் புதிய நாடக அரங்கேற்றமாகும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. இதனை தவிர 13வது திருத்தம் குறித்து தெரிவுக்குழுவிலேயே தீர்மானம், அமைச்சர் பசில் ராஜபக்ச கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை நீக்குவதற்கோ அல்லது திருத்துவதற்கோ அரசாங்கம் எவ்விதமான தீர்மானத்தையும் இதுவரை எடுக்கவில்லை. 13வது திருத்தத்தை நீக்க வேண்டும் அல்லது பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு கோணங்களிலும் ஆளும் கூட்டணி கட்சிகளிடம் இருந்து வருகின்ற யோசனைகளை பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு சமர்ப்பிப்பதே அரசாங்கத்திற்கு இருக்கின்ற ஒரே வழியாகும் என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் ஜனாதிபதியின் விசேட ஆலோசகருமான பசில் ராஜபக்ச தெரிவித்தார்
தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் குறுகிய காலத்தில் தெரிவுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பித்து அரசு சாதனை, எதிர்க்கட்சி தலைவர் ரணில் பரிகாசம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இந்த செய்திகளை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினக்குரல் நாளிதழை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி மனித உரிமைகள் தினத்தில் வடக்கு தெற்கில் ஆர்ப்பாட்டங்கள் என்ற பிரதான தலைப்புடனும் அந்த ஆர்ப்பாட்டங்களின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் தினக்குரல் பத்திரிகை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இதனை தவிர பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்ய கோரி கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம், மறுபக்கம் அரசுக்கு ஆதரவாகும் கோஷங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், பிரதம நீதியரசருக்கு ஆதரவாக வடபகுதி சட்டத்தரணிகள் 4 நாள் பகிஷ்கரிப்பு, இன்று ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இதனை தவிர கொழும்பு அந்த யாழ் பஸ் மீது மதவெச்சியில் தாக்குதல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வந்த தனியார் பஸ்கள் மீது மதவெச்சி கிரிகொல்லா பகுதியில் ஆட்டோவில் வந்தவர்களால் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் பஸ்ஸின் முன்புற இடப்பக்க கண்ணாடி நொறுங்கியதாகவும் பயணிகள் எவ்வித பாதிப்புமின்றி தப்பினர் எனவும் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் அம்பாறையின் சில பகுதிகளிலும் பலத்த சத்தத்துடன் நிலநடுக்கம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி எதிர்க்கட்சியின் ஆர்ப்பாட்டத்தின் மீது ஆளும் கட்சியினர் தாக்குதல். கைகலப்புக்கு மத்தியில் நேற்றைய தினம் மத்திய மாகாண சபையின் கூட்டம் அல்லோலகல்லோலப்பட்டதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர கொழும்பில் சிங்களவர்களின் எண்ணிக்கை 1971 ஆண்டு 50% இருந்த நிலையில் 2012 ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்புக்கு அமைய கொழும்பில் வாழும் சிங்களவர்களின் எண்ணிக்கை 24% குறைந்துள்ளதாகவும் கொழும்பில் 33% தமிழர்களும் 40% முஸ்லிம்களும் வசித்து வருவதாகவும் இன்னும் ஒரு செய்தியையும் திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாத்து அதனை மேம்படுத்தும் நோக்கிலான தேசிய செயற்பாட்டு திட்டம் ஒன்று நேற்று இணையதளத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டதாக இன்னும் ஒரு செய்தியும், இலங்கையிலிருந்து வெளிநாட்டு நாணயங்களை கடத்தி செல்ல முற்பட்ட விமான பயணி ஒருவர் நேற்று அதிகாலை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக இன்னும் சில செய்திகளையும் திவ இன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்திய துறைமுகத்தில் முதலீடுகளை செய்ய இலங்கை போதிய அக்கறை காட்டுவதில்லை என இந்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் ஜி.கே. வாசன் இந்திய நாடாளுமன்றத்தில் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியையும் திவ இன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி பிரதம நீதியரசர் தமது பணிகளை வழமை போல் இன்று ஆரம்பிப்பதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அத்துடன் 21 மனுக்களை ஆராய்ந்து பார்ப்பதாகவும் அந்த பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வரைந்துள்ளது. இதனை தவிர நேற்றைய தினம் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றையும் லங்கா தீபவும் வெளியிட்டுள்ளது. அத்துடன் பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணையை விசாரித்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தீர்ப்பு குறித்து விவாதிக்கும் திகதி ஜனவரி மாதம் 9ஆம் திகதி நிர்ணயிக்கப்படும் என கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் லங்கா தீப பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகளை தவிர நாம் அடுத்ததாக இந்த தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி காவிரி கண்காணிப்பு குழு உத்தரவுக்கு கர்நாடகம் கட்டுப்பட வேண்டும், உச்ச நீதிமன்றம் கண்டிப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. தமிழகத்திற்கு இந்த மாதம் இறுதி வரை 12 டிஎம்சி நீர் வழங்க வேண்டும் என்று கடந்த 7ஆம் தேதி காவிரி கண்காணிப்பு குழு பிறப்பித்த உத்தரவுக்கு கர்நாடகம் கட்டுப்பட வேண்டும் என்று அந்த மாநில அரசுக்கு உச்ச நீதிமன்றம் திங்கட்கிழமை உத்தரவிட்டது. அதே நேரத்தில் கண்காணிப்பு குழுவின் உத்தரவில் ஆட்சேபம் இருந்தால் காவிரி ஆணையத்தை இரு மாநில அரசுகளும் அணுக எந்த தடையும் இல்லை என்றும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த விசாரணையின் போது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவு இந்த மாத இறுதிக்குள் அரசிதழில் வெளியிடப்படும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் சார்பில் உறுதியளிக்கப்பட்டதாக இன்றைய தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தமிழகத்திற்கு தண்ணீர் விடுவது 9ஆம் தேதியை நிறுத்தம், கர்நாடக பேரவையில் ஷெட்டர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது ஞாயிற்றுக்கிழமையே நிறுத்தப்பட்டுள்ளதாக கர்நாடக சட்டசபையில் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் திங்கட்கிழமை தெரிவித்தார். மில்காமில் திங்கட்கிழமை சட்டப்பேரவை கூட்டம் கூடியவுடன் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேரவை தலைவர் இருக்கை முன் நின்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து பேரவை 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் வால்மார்ட் விவகாரம் மாநிலங்கள் அவையில் அமளி, ஒத்திவைப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்தியாவில் சில்லறை வணிகத்தில் நுழைய அமெரிக்க நிறுவனமான வால்மார்ட் 125 கோடி செலவு செய்ததாக வெளியான தகவல் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மாநிலங்கள் அவையில் பாஜக, அதிமுக, இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகள் திங்கட்கிழமை அமளியில் ஈடுபட்டன. தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு பதவி உயர்வில் இட ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி ஆகிய
கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர லாரி மீது அரசு பஸ் மோதி 4 மாணவர்கள் சாவு, படிக்கட்டு பயணம் உயிரை பறித்தது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் தினமலர் பத்திரிகை அதன் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. பஸ் மீது பின்னால் நகர்ந்து வந்த லாரி மோதி பயங்கர விபத்து, பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் பலி என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. இதனை தவிர ஓட்டெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக செயற்பட்ட கட்சிகளுக்கு கவனிப்பு, அமெரிக்க எம்பிக்கள் மூலம் காய் நகர்த்தியது வால்மார்ட் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் தினமலர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் நேரடி அந்நிய முதலீட்டை எதிர்த்து பார்லிமெண்டில் எதிர்க்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்த போது அரசுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க சில அரசியல் கட்சிகள் கவனிக்கப்பட்டதாக புகார் கிளம்பியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த வால்மார்ட் நிறுவனம் அந்த எம்பிக்கள் மூலமாக இந்த பிரச்சனையில் காய் நகர்த்தி சாதித்ததாக கூறப்படுகிறது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர காவிரி கண்காணிப்பு குழு உத்தரவில் தலையிட முடியாது சுப்ரீம் கோர்ட் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியையும் வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்ததால் இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.